முதல் கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை ரவுண்ட்ஸ் போயிருக்காங்கன்னு தான் தகவல்கள். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் நடத்தப்பட்டிருக்கு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் உட்பட, அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி சீமான் உட்பட எல்லாரும் வந்து ஒரு கட்ட லெவலில் வந்து அதிமுகவோட எப்படி கூட்டணி வைத்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற மும்முரத்தில் தான் இருக்காங்க. பட் ஆனால் வந்து சீமான் ஐயா அவர்களுக்கு என்ன ஒரு இதுனா, ஒரு எண்ணம் என்னன்னா, இன்னும் ஒரு தேர்தலை தள்ளி போட்டு பார்ப்போம், நம்ம ஒரு 15% ஓட்டை கடப்போம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் அவர் இருக்கார். ஆகையினால அவர் வந்து லாஸ்ட் கட்டத்தில் சேராம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் வந்து இந்த கூட்டணி ஜெயிப்பதற்கான வேலைகளை மறைமுகமாக அவர் செய்வார். திமுக மட்டும் இல்லை, இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடியதே ஒரு பொய்ன்னு இன்னைக்கு வந்து தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கக்கூடியவர் வந்து சீமான் ஐயா அவர்கள் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. வேற யாருமே அதிமுக கூட வந்து தெளிவாக அவங்க வந்து எடுத்து சொல்ல முடியல இவங்களோட பொய்யான திராவிட மாடலை பற்றி. ஆனால் சீமான் தான் வந்து உடைச்சி தள்ளிட்டார் இந்த கோட்டை, அப்படின்ற திராவிட மாடல்ன்ற கோட்டை உடைச்சி தள்ளிட்டார். அந்த அளவுக்கு வந்து தீவிரமா. ஆனால் வந்து இந்த கட்டத்தில் வந்து அவங்க அரசியல் பேசியிருப்பாங்களா அப்படின்றது, யுத்தம் நடக்கிறதுனா இது யுத்த களம்ன்றதான் சொல்லுவோம். நம்ம ஓட்டு வங்கி யுத்த களம் தான் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து எதிரியை வந்து பலம் கொண்டு தாக்கி கொண்டு இருப்பவர்களால் வந்து ஒரு சிலருக்கு சாதகமாக முடியும். ஸோ அந்த வேலையை தான் வந்து சீமான் அவர்கள் செய்ய போகிறார் இந்த களத்தில். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அதிமுகவோ திமுகவோ வந்து இழுபறி நிலையில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் 80 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வரும்போது அங்கே குழப்பங்கள் நிறைய வரும். இந்த பக்கம் இருக்கவங்க அந்த பக்கம் வெற்றி பெற்றவங்க இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகிறது கூட பார்கெனிங்லாம் நடக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகிறதுக்கு, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகாமல் இந்த கூட்டணி பலம் பொருந்தி அந்த 120 சீட்டு மெஜாரிட்டி சீட்டை பிடிக்கக்கூடிய அதிமுகவே 120 சீட்டை பிடிக்கிறதுக்கு அந்த பலம் தேவை. அதனால தான் நாம் தமிழர் கட்சி, அது இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் இவங்களெல்லாம் அழைக்கிறாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 பிரபல ஆங்கிலேய நாளிதழுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த சுற்றுப்பயணத்தின் போது. அந்த சுற்றுப்பயணத்தின் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, திமுக என்ற தீய சக்தியை ஒழிப்பதற்கு எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஏடிஎம்கேவில் ஒருமித்த கருத்துக்களோட சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற சக்தின்னா அப்போ விஜய் அவர்களை நீங்கள் வந்து அழைக்கிறீங்களா, ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா அப்படின்னு கேட்கும்போது எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னதுக்கு பிறகு விஜயும் திமுகவினுடைய எதிர்கருத்தை தான் வந்து தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காரு. இணைவதற்கு அழைப்பு வந்துச்சு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக இணைவோம் அப்படின்ட்டு ஒரு சூசகமான ஒரு பதிலை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழரும் திமுகவிற்கு ஆப்போசிட்டான ஒரு கருத்தை தான் தொடர்ச்சியாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ மறைமுக வரவேற்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கொடுக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பேச்சுவார்த்தை நடத்தவில்லையா என்பதுன்றது வந்து நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இல்ல, அது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. முதல் கட்டமா ஒரு பேச்சுவார்த்தை ரவுண்ட்ஸ் போயிருக்காங்கன்னு தான் தகவல்கள். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் நடத்தப்பட்டிருக்கு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் உட்பட, அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி சீமான் உட்பட எல்லாரும் வந்து ஒரு கட்ட லெவலில் வந்து அதிமுகவோட எப்படி கூட்டணி வைத்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற மும்முரத்தில் தான் இருக்காங்க. பட் ஆனால் வந்து சீமான் ஐயா அவர்களுக்கு என்ன ஒரு இதுனா, ஒரு எண்ணம் என்னன்னா, இன்னும் ஒரு தேர்தலை தள்ளி போட்டு பார்ப்போம், நம்ம ஒரு 15% ஓட்டை கடப்போம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் அவர் இருக்கார். ஆகையினால அவர் வந்து லாஸ்ட் கட்டத்தில் சேராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த கூட்டணி ஜெயிப்பதற்கான வேலைகளை மறைமுகமாக அவர் செய்வார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவரை பொறுத்து அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்காக அவர் இலக்கு வந்து 15% ஓட்டை கடக்கணும். ஏன்னா அடுத்த கட்டாரு இல்லை, ரீசெண்டாக சிஎம் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. முத்துனுடைய இறப்புக்கு நான் வர முடியல, நான் வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அப்போ இரங்கல் மட்டும்தான் தெரிவிச்சிருப்பாங்களா, வேற எதுவும் பேசியிருக்க மாட்டாங்களா? அந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இல்லையா? இல்லை, அது வந்து வாய்ப்புகள் குறைவு இப்போ இருக்க கட்டத்தில். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் நான் அதை நீங்கள் கோடிட்டு காண்பித்ததுனால இந்த ஆட்சி அமைந்த பிற்பாடு
நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சீமான் ஐயா அவர்கள் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் சென்று வந்து சந்தித்தார். யார்? முதலமைச்சர் ஐயா அவர்கள் பல கோரிக்கைகளை வச்சார். இந்த பனை இதை வந்து கல்லை வந்து இது பண்ணணும், அந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் ஒரு லிஸ்ட்டாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். அதற்கு வெளியே வந்ததுக்கு பிறகு அவர் கொடுத்த பேட்டிகள்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போ வந்து ஏதோ இவர் வந்து இணக்கமாக போவாரோ அப்படின்றத நினச்சாங்க. ஆனால் இந்த பேனா பிரச்சனை எப்போ வந்ததோ அப்போத்துலேருந்து தடாலடியாக வந்து பயங்கர, அதாவது மும்முரமாக திமுக மட்டும் இல்லை, இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடியதே ஒரு பொய்ன்னு இன்னைக்கு வந்து தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கக்கூடியவர் வந்து சீமான் ஐயா அவர்கள் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. வேற யாருமே அதிமுக கூட வந்து தெளிவாக அவங்க வந்து எடுத்து சொல்ல முடியல இவங்களோட பொய்யான திராவிட மாடலை பற்றி. ஆனால் சீமான் தான் வந்து உடைச்சி தள்ளிட்டார் இந்த கோட்டை அப்படின்ற திராவிட மாடல்ன்ற கோட்டையை உடைச்சி தள்ளிட்டார். அந்த அளவுக்கு வந்து தீவிரமாக. ஆனால் வந்து இந்த கட்டத்தில் வந்து அவங்க அரசியல் பேசியிருப்பாங்களா அப்படின்றது, ஏதாவது ஒரு பேச்சு நடந்திருக்கலாம். ஆனால் வந்து இவங்களோட சேருவாரா அப்படின்றது, இவங்களுக்கு சாதகமாக வேலை செய்வாரான்றது வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா அவர் பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த அவரோட பர்சனலாக நடந்த விஷயங்கள், அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சு வெயிட் பண்ண வச்சு அந்த விஜயலட்சுமி இஷ்யூவில் வந்து, ஸோ அதனால் அது ஒரு இஷ்யூவாக ஆகாது. பொலிட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கடந்து வந்துட்டார் திமுகவோட கூட்டணியோ அல்லது திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில். ஆனால் அவர் வந்து எய்ம் பண்ணுறது வந்து ஒரு ஃபோக்கஸோட ஒரு 15% ஓட்டை கடந்துட்டா அடுத்தது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு லோக்சபா தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து நோக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து அவர் முத்துனுடைய இறப்புக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை இரங்கல் தெரிவிக்க சென்றது வந்து அது ஒன்றும் பெரிய அரசியலாக இருக்காது. இப்போ ஏடிஎம்கேவுக்கு வேலை பார்க்க போறாருன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி? அதுதான் அந்த கலநரவங்களை இவங்க வந்து இப்போ ஒரு யுத்தம் நடக்கிறதுனா இது யுத்த களம்ன்றதான் சொல்லுவோம். நம்ம ஓட்டு வங்கி யுத்த களம் தான் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து எதிரியை வந்து பலம் கொண்டு தாக்கி கொண்டு இருப்பவர்களால் வந்து ஒரு சிலருக்கு சாதகமாக முடியும். ஸோ அந்த வேலையை தான் வந்து சீமான் அவர்கள் செய்ய போகிறார் இந்த களத்தில். ஸோ அதனால் கடுமையாக வந்து திமுகவினுடைய இதை வந்து விமர்சித்து கொண்டே வருகிறார். இப்போ நடந்த அந்த ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்களோட பிறந்தநாள் கூட்டத்தினுடைய நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். எப்படி வந்து அவங்க வர்ணிச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சியை. திருவள்ளுவர், ஸ்டாலின் ஐயா அவர்கள், அப்புறம் வந்து வைரமுத்து 3 பேரும் சேர்ந்த ஏஐ ஃபோட்டோ வச்சு கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கண்டிப்பாக அதிமுகவுக்கு, ஏன்னா அதுதான் மிகப்பெரிய பலம் பொருந்த கட்சி. அது இல்லாமல் அடுத்தது வந்து அவங்களோட அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய இந்த லோக்சபா தேர்தலில் வந்து பிஜேபி வந்து பெருவாரிய இடத்துல வந்து ஓரளவுக்கு கணிசமாக வந்து 2வது இடத்துல இருக்காங்க அதிமுகவுக்கு பின்னு தள்ளிட்டு. அதனால அந்த கூட்டணிக்கு தான் அது சாதகமாக அமையும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ எடப்பாடி அவர்கள் பிஜேபி கூட்டணியில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலையா? ஏன்னா இரு கட்சிகள் மட்டும் பத்தல அப்படின்னு நினைக்கிறாங்களே. ஏடிஎம்கே இருக்காங்க, பாஜக இருக்காங்க, பாமக கூட அந்த அளவுக்கு வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. ஸோ அந்த இருக்கக்கூடிய கூட்டணியில் திருப்தி இல்லையா, இல்லை இருக்கிற கட்சி பத்தாது இன்னும் கட்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக அழைப்பு விடுக்கிறாரா? என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காரு? அவங்க வந்து அவங்க சைடில் 20 பேர் இருக்காங்க, 20 பேரோ 15 பேருக்கு மேலே இருக்காங்க யார் திமுக கூட்டணியில். அதே போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி இருந்தால் தான் இன்னும் பலமாக நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் கணக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அதிமுகவோ திமுகவோ வந்து இழுபறி நிலையில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் 80 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வரும்போது அங்கே குழப்பங்கள் நிறைய வரும். இந்த பக்கம் இருக்கவங்க அந்த பக்கம் வெற்றி பெற்றவங்க இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகிறது கூட பார்கெனிங்லாம் நடக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகிறதுக்கு, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகாமல் இந்த கூட்டணி பலம் பொருந்தி அந்த 120 சீட்டு மெஜாரிட்டி சீட்டை பிடிக்கக்கூடிய அதிமுகவே 120 சீட்டை பிடிக்கிறதுக்கு அந்த பலம் தேவை. அதனால தான் நாம் தமிழர் கட்சி, அது இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் இவங்களெல்லாம் அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவனும் ரொம்ப பலம் கொண்டு தான் இழுக்க பார்க்குறாங்க. ஸோ அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர்களுக்கும் அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கிறது. அது காலப்போக்கில் தான், இன்னும் டைம் இருக்குது, இன்னும் ஒரு 9 மாதமோ 8 மாதமோ இருக்குது. அதனால் அரசியல்ன்றது ஒரு மணி நேரத்தில் வந்து என்ன மாற்றங்கள் நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி தேமுதிகவையும் இழுக்க தான் பார்ப்பாங்க அவங்க. ஸோ அதனால் இவங்க பிரேமலதா அவங்க வந்து சொல்கிறது வந்து நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலை, இல்லை நாங்கள் அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கோம் அப்படின்னு இண்டிகேஷன் கொடுக்குறதுலாம் ஒரு சில பார்கெனிங் கெப்பாசிட்டி தான். அதெல்லாம் அதிமுகவில் இன்னும் பலம் பொருந்திய சீட்டுகளை வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் எண்ண ஓட்டங்கள் தான்.
ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சா நம்மளுக்கு பலம் அதிகமாக இருக்குன்றதான் எடப்பாடி ஐயா அவர்களுடைய எண்ண ஓட்டம். இப்போது துணை ஜனாதிபதி ஜெகன் ககதீப் அவர் வந்து ராஜினாமா வந்து பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ராஜினாமாவில் சில சந்தேகங்கள் இருக்கிறதா வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்விகள் என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை இரவு 7:30 மணி வரை ஜெகன்தீப் பேசி கொண்டிருந்தார். இன்று மாநிலங்களவை அலுவல் கூட்டத்தை நடத்தக்கூட தன்கர் திட்டமிட்டிருந்தார். நீதிமன்ற நியமனங்கள் குறித்து சில முக்கிய அறிவிப்புகளை தன்கர் வெளியிட இருந்தார். இதனிடையே தான் தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி திடீரென பதவி விலகியிருக்கிறார். தன்கரின் திடீர் பதவி விலகலுக்கு வேறு காரணங்கள் இருக்கின்றனவா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். தன்கர் தனது பதவி விலகல் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பிரதமர் மோடி அவரை பதவியில் தக்க வைக்க முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. எப்படி பிரதமர் மோடி அவர்களை பதவியில தக்க வைக்க? இல்ல இவரு துணை ஜனாதிபதி மோடி அவர்கள் இவரை பதவியை தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஒரு பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜனாதிபதி தேர்தலில் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னும் 2 மாசமோ என்னமோ இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் அவங்க திரௌபதி முர்முனுடைய டேர்ம் வந்து முடியுது. ஸோ அடுத்த கட்டத்தில் ஒரு ஜனாதிபதி வந்து திடமான ஒரு ஜனாதிபதி தேவை. அதை வந்து இவர் ப்ரூவ் பண்ணிட்டார். யார்? தன்கர் அவர்கள். ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருக்கும்போது வந்து அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து துணை ஜனாதிபதியாக கொண்டு வந்தாங்க. ஏன்? அங்கே நல்லா செயல்பட்டார். இப்போ அசம்பிளியே வந்து முடக்கினார். 2 நாள் வந்து உள்ளே நுழைய முடியல, நிகழ்வே நடத்த முடியல. இங்கேயாவது RN ரவி வந்து தத்தளிச்சார். அங்கே வந்து அவர் ரொம்ப கெடுபடியாக பண்ணார். பல இடங்களில் வந்து பொதுமக்களை சந்திக்கிறதும் இதெல்லாம் வந்து நிகழ்வுகள்லாம் நடத்தி காமிச்சார். அதை ப்ரூவ் பண்ணதுனால தான் துணை ஜனாதிபதியாக கொண்டு வந்தாங்க. இப்போ துணை ஜனாதிபதியாக இருக்கும்போது இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த நடைமுறைகள், அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள்லாம் வன்மையாக கண்டிச்சிருக்கக்கூடியவர் வந்து தன்கர் ஐயா அவர்கள். அதெல்லாமல் வந்து RN ரவி அவர்களுக்கும் வந்து இந்த இங்கே நடந்த விஷயங்கள், அவருக்கு எதிர்த்து வந்த தீர்ப்பெல்லாம் வந்து அதனோட கைடன்ஸ் கொடுத்து கரெக்டாக அதை வந்து வழி நடத்தியவர்கள். அது இல்லாமல் இங்கே வந்து வந்தார் நம்ம ஊட்டி இதனுடைய அந்த இவங்க வைஸ் சான்சலர் மீட்டுக்கெலாம் வந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு போல்டாக இறங்கி செய்யக்கூடியவர். மேபி அவர் வந்து இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்படி அதை உடல்நிலை காரணமாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த பீரியட் வந்து இப்போ நார்மலாக ஒரு ஜனாதிபதி பதவின்றது அடுத்த இன்னொரு 3 வருஷம் போனோம். ஆக்சுவலாக இன்னும் அவருக்கு ஒரு 2 வருஷம் இருக்குது இங்கே துணை ஜனாதிபதியாக இருக்கும்போது. அங்கே வந்து அந்த பதவி காலியாகிறதுனால பிஜேபியினோட ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். அது என்ன, இப்போ அந்த ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுவதற்கு இவரை தயார் செய்வதற்கு உடல்நிலை இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் கருதுகிறேன். அதே மாதிரி பல ஊடகங்கள்லாம் அப்படி தான் எழுதியிருக்காங்க, அப்படி தான் பேசப்படுது. பட் இதில் வந்து அந்த மர்மம் இருக்குது. இதில் வந்து அவர் நியமிக்க போகிறாரு, அது அமித்ஷா மோடியை மிஞ்சி செயல்படுறாரு அப்படின்ற கருத்துக்களை பல ஊடகங்களில் வைக்கிறாங்க. அது வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு என்ன சொல்ல ஒரு துணை ஜனாதிபதின்றது வந்து கட்சி கட்டுப்பாடுக்குள்ளே வரக்கூடிய செயல்பாடு கிடையாது. அவர் அப்படி செயல்படக்கூடியது எப்பயோ அவரை வந்து கண்டிச்சிருப்பாங்க அமித்ஷா மோடி. அதை வந்து மறைமுகமாக கண்டித்து அவரை வந்து எப்பயோ பதவியிலேருந்து இறக்கியிருப்பாங்க. அந்த மாதிரியான நிகழ்வு நடக்கலை. ஸோ ஏன் இப்போ நடக்குதுன்றது நான் பார்க்குறது வந்து ஜனாதிபதி பதவின்றது இன்னும் கொஞ்சம் காலத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. அதற்கான தயார் நிலையை மேற்கொள்வதற்கான தன்கர் ஐயா அவர்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.